Hello gamers, welcome to Animax Gaming. Okay guys, நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா ரெஜிரோ சீசன் 4 எபிசோட் 11 பார்க்க போறோம். ஸோ இதான் கோர்ஸ் 1 ஓட வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் எபிசோட், கோர் 1 ஓட ஃபைனல் எபிசோட். ஸோ கோர் 2 வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்டோ ரிலீஸ் ஆகுது, ஆகஸ்ட் ஜூலை சம்திங் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஓகே, கண்டிப்பாக கோர் 2 ரிலீஸ் ஆன நம்ம சேனலில் நம்ம வந்து அப்டேட் கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃபைனல் எபிசோட். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ரேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுபாரு தான் கொலை பண்ணோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச அடுத்த செகண்டே நம்ம சுபாரு அவளை கொல்லலான்னு பார்க்குறப்ப டப்புன்னு அவளோட ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அவனை ஒரு கேஜுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிடறான். நீ என்ன, நான் உன்னை இங்கே தனியாக எதிர்த்து சண்டை போட வருவேன்னு நினச்சியா சுபாரு அப்படின்னு நம்ம ரேம் சொல்ல, பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. வேறு யாரும் இல்லை, நம்ம எமிலியா தான். ஃபஸ்ட்டு நான் ரேம் சொல்கிறப்ப நம்பவே இல்லை. பட் என்னாச்சு சுபாரு, உனக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம சுபாருக்கிட்ட எமிலியா கேட்குறான். அப்புறமா நம்ம ரேம் இவன் இப்படிலாம் கேட்டால் சொல்ல மாட்டான், இவனுக்கு நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டு மட்டும் பாரு அப்படின்ட்டு போகிறா. உடனே நம்ம எமிலியா இல்லை வேணாம் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ரேம் வந்து நீ ரொம்ப சாஃப்ட்டாக இருக்க எமிலியா, இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6 டெட்லி சயின்ஸில் ஒருத்தனாக இருக்கக்கூடாது, என்ன வாய்ப்பு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனால் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும் போல். ஸோ அவன் வந்து நம்ம சுபாரு மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி நம்ம எல்லாத்தையும் கொள்றது கூட இங்கே வந்திருக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவனை டெஸ்ட் பண்ணணும். இவனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வழியை கொடுத்தோன்னா தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான பருசம் எங்கே இருக்கான், உண்மையான மெயில் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத சொல்லுவா அப்படின்னு நம்ம ரேம் சொல்ல, இப்படி நம்ம எமிலியாவும் நம்ம ரேமும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்க. டப்புன்னு நம்ம சுவர் அங்கேருந்து கத்துறான், நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மெமரியை நான் இழந்துட்டேன் அப்படின்னு. உடனே ரேமுக்கு கோவம் வந்துடுது. என்ன சொல்கிற, மறுபடியும் என்ன ஏதோ விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்ல, நம்ம எமிலியா குறுக்க வந்துட்டு நீ தான் பரிசு சொன்னது கேட்டில, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக பேசுவோம் அப்படின்னு சொல்ல, நம்ம ரேம் வந்து ஓகே நீ எல்லாத்தையும் மறந்துட்ட அப்படின்னா நீ ரெம்மையும் மறந்துட்டியா, அவளோட வாய்ஸை மறந்துட்டியா, அவளோட ஃபேஸை நீ மறந்துட்டியா, நீ நவுந்து போ அப்படின்னு சொல்லி நம்ம எமிலியாவை தள்ளி விட்டு நம்ம சுபார்கிட்ட மறுபடியும் கேட்குறாவ, இன்னொரு தடவை சொல்லி நீ எல்லாத்தையும் மறந்துட்ட அப்படின்னு, நீ நிஜமாலுமே ரொம்ப மறந்துட்டியா, அவளோட ஃபேஸ் அவளோட வாய்ஸை நீ நிஜமாலுமே மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கோவத்தில் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெல்லை வந்து நம்ம சுபாரு மேலே யூஸ் பண்ணுறான். அந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ண உடனே நம்ம சுபாரு அப்படியே மயக்கம் போட்டுடுறான், அன்கான்ஷியஸ் ஆயிடுறான். அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து எந்திரிச்சு பார்த்தா அந்த கேஜ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக் ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்துல எம்லியாவும் இல்லை, நம்ம ரெம்மும் இல்லை. அப்புறம் செவுத்தெல்லாம் சுற்றி பார்க்குறான், செவுத்தில் ஃபுல்லாக நட்சுக்கி சுபாரு இங்கே தான் இருக்கான், நட்சுக்கி சுபாரு இங்கே தான் இருக்கான்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அப்புறம் ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்குது, என்னப்பா இந்த ரூம் இவ்வளோ கொடூரமாக இருக்குது அப்படின்னு. யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெய்டு வந்து எக்ஸாம் ஹாலில் தான் இருப்பான், அதாவது மேலே தான் வந்து எக்ஸாம் நடந்துட்டுருக்கு, அங்கே தான் இருப்பான். இங்கே எப்படி வந்தான்னு நமக்கும் தெரியல. அப்புறமா நம்ம ரைட் சொல்ல ஆரம்பிக்கிறான், என்னப்பா உங்களுக்குள்ளேயே சண்டை வந்து நீயே எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டியா, எனக்கு இப்படியே ஒரு வேலை மிச்சம்பா அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம சுபாருக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நமக்கு இருக்க அதே சந்தேகம் தான், நீ அங்கே தானே இருப்ப, நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்க, நம்ம ரைட் சொல்கிறான், என்ன நான் வெளியே வரக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு ரூலுமே கிடையாது, நான் டவரை விட்டு தான் வெளியே போகக்கூடாது, மற்றபடி டவருக்குள்ளே நான் எங்கே வேணால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைடும் நம்ம சுபாரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கிளம்புறாங்க. நம்ம சுபாரும் நிறைய கேள்வி கேட்குறான், நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, அதுக்கெலாம் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைடு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டுருக்கான். வெளியே போகிறப்பயே டவர்லாம் அப்படியே சேக் ஆக ஆரம்பிக்குது. என்னடான்னு ஒன்றும் புரியல. அப்புறமேட்டு தான் தெரியுது நான் ஒருத்தனை வேட்டையாட போகணும் அப்படின்னு நம்ம ரைட் சொல்கிறான். அங்கே பார்த்தா நம்ம ஜூலியஸ் நம்ம டவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான் சில மான்ஸ்டர்ஸ் கூட. இந்த மான்ஸ்டரை நீங்கள் எபிசோட் 2லேயே பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபயர் ரிலேட்டடான ஒரு மான்ஸ்டரு. ஸோ நிறைய இருக்குது. ஸோ இப்போ செகண்ட் எபிசோடில் ஒன்று தான் காமிச்சிருப்பாங்க, பட் இதில் நிறையா காமிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம ரைட் பார்த்துட்டு எப்பா இது எப்படியும் என்னோடய வேலையை கொஞ்சம் சுலபமாக்கணும் போல் அப்படின்னு சொல்ல, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலியஸ் எல்லாத்தையும் விட்டு பிசுறிட்டு இருக்கான். சில மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவனை அட்டாக் பண்ணலான்னு பார்க்குது பின்னாடி இருந்து. அப்போ நம்ம சுபாருக்கு பக்கத்தில் நம்ம மெய்லியோட அந்த நினைவுகள் வந்து அவனை எப்படியாவது அவனை கொன்னுட்டா இன்னொரு புக்கு கிடைக்கும், நீ அதை உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம சுபார் அவனை பார்க்குறான். பின்னாடி ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ணலான்னு பார்க்குது. சுபார் மேலே இருந்து ஜூலியஸ் உனக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி கத்த, டப்பு நம்ம ஜூலியஸ் பின்னாடி இருக்க அந்த மான்ஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ரைட் சொல்கிறான், இப்போ சரி இனிமேல் நான் என்னோடய வேலையை நான் காட்டுறமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலியஸ் கூட ஃபைட் பண்ணுறதுக்காக உள்ளே இறங்கிடுறான். ஸோ அவன் உள்ளே இறங்கினோடனே நம்ம ரைடு வந்து எல்லா மான்ஸ்டர்ஸையுமே கொன்னுட்டு அவனுக்கும் ஜூலியஸ்க்கு நடையில் வேறு யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு, என்னப்பா நம்ம ஆரம்பிப்போமா, எங்கே விட்டோமோ அங்கேருந்து பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஃபைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜூலியஸ் நம்ம சுபார்கிட்ட சொல்கிறான், நான் இந்த ஃபைட்டை பார்த்துக்கிறேன், நீ போய் லேடி எக்கிடோனா அதாவது லேடி ஆனாவை நீ வந்து பார்த்தீங்கன்னா போய் காப்பாற்று, நீ அவங்கள பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கத்த. உடனே சுபாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக நம்ம எக்கிடோனா இருக்க இடத்த நோக்கி ஓட ஆரம்பிக்கிறோம். அப்புறமா வேகமாக ஓடின சுபாரு நம்ம பெட்ரஸை மீட் பண்ணுறான். சுபாரு நீ அந்த சைடு போகக்கூடாது, அது ரொம்ப டேஞ்சராக இருக்குது அப்படின்னு சொல்ல, அங்கே தான் எக்டோனாவும் இருக்கான். எக்டோனா வந்து பெட்ரஸ் அவன் பக்கத்தில் இருந்து நவுந்துரு, அது நம்ம சுபாரு கிடையாது, அது நம்மளோட நட்ஸுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல, நம்ம ரேம் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொன்னால் அது நம்மளோட நட்ஸுக்கு இல்லைன்னு. அப்போ தான் சுபாருக்கு ஞாபகத்துக்கு வருது, ஆமாம் எமிலியும் ரேமையும் எங்கேயும் தப்பிச்சிட்டாங்களே, நான் அவங்கள கொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா அவன் அன்கான்ஷியஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் எங்கே போனாங்கன்னு தெரியல. அப்புறம் பேட்ரஸ் சொல்கிறான், நான் சுபாரோட கையை பிடிச்சவன்னு எனக்கு தெரிஞ்சிடும், நம்ம சுபாரு அது எல்லாத்தையுமே வேணும்னு பண்ணலை அப்படின்னு சொல்லி நம்ம பேட்ரஸ் சொல்கிறான்.
ஸோ என்னதான் சொன்னாலும் நம்ம எம்லியா நம்ம ஆனா வந்து கன்வின்ஸ் ஆகிற மாதிரி இல்லை என்னால் சுபாருவை நம்ப முடியாது அப்படின்னு சொல்ல உடனே சுபாரு சொல்ல ஆரம்பிக்கிறான், இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் இந்த டவருக்கு வந்திருக்கவே கூடாது, நான் யாருன்னு எனக்கே தெரியல, நான் தான் உண்மையான சுபாருவா இல்லை வேறு ஏதாவது எனக்குள்ளே பூந்துட்டாங்களா அப்படின்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுபாரு கதற ஆரம்பிக்கிறான். நான் யாருன்னு எனக்கே தெரியலையே, நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஊரில் நான் வந்து கிராசரிஸில் ஸ்டோர் வாங்கிட்டு இருந்தேன், அங்கேருந்து எப்படி இங்கே வந்தேன்னு எனக்கு தெரியல, அந்த நாளே எனக்கு வீணாக போயிடுச்சு, நான் யாருன்னு எனக்கு இன்னும் புரியல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிக்கிறான். இவன் கதற பார்த்துட்டு நம்ம ஆனா எப்படியோ சரி அதுதான் உண்மை போல் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேத்ரேஸ் நீ வந்து சுபாரு கூட போ, நான் ஜூலியஸ் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சாகணும் சொல்லிட்டு நம்ம ஆனா வந்து நம்ம ஜூலியஸை கண்டுபிடிக்கலான்னு சொல்லி போகலான்னு பார்க்குறான். அப்போ நம்ம சுபாரு டப்புன்னு நம்ம ஆனாவோட ஸ்கார்ஃபாக அதை வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிறான். பிடிச்சிட்டு நிறுத்திட்டு, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க சுபாரு, நீ என்ன பண்ணுற உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம சுபாரு சொல்கிறான், நீ அங்கே போகக்கூடாது, உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் ஜூலியஸ் என்னை இங்கே அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற ஜூலியஸ் உன்னை இங்கே அனுப்புனானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே நம்ம சுபாரு மேலே அந்த பிரிடேட்டர் படம் பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி தலையை யாரோ டார்கெட் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அந்த இடத்துல ஒரு தேள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. டக்குன்னு அட்டாக் பண்ணுறப்ப நம்ம வேட்ரஸ் அவளோட இஎம்பி பவரை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறா. ஸோ இதுக்குள்ளே எந்த விதமான மேஜிக் ஒர்க் ஆகாது, அதில் இருக்க மேஜிக்லாம் ரிஃப்ளெக்ட் ஆயிடுது அப்படியே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டவர் லைட்டாக உடஞ்சி கீழே விழுந்துருது. நம்ம ஆனா கீழே விழுகலான்னு பார்க்குறப்ப நம்ம சுபாரு எப்படியும் நம்ம ஆனாவை காப்பாற்றின வேகத்தில் அந்த நண்டு எப்படியோ அடித்து துரத்திடுறானுங்க, கொண்டுடுறாங்க. அந்த நண்டு அங்கே தான் இருக்குது, சாரி நண்டு கிடையாது, அந்த தேல் அங்கே தான் இருக்குது. சரி நம்ம வாங்க இந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு போகலான்னு பார்க்குறப்ப நம்ம ஆனா வந்து தெரியாமல் அந்த ஒரு தேல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக காலை வச்சிட்றா. காலை வச்ச உடனே அது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆயிடுது. பிளாஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரில. டப்புன்னு நம்ம ஆனாவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுபாரு இழுத்துட்டு போயிட்டுருக்கோம். அதாவது அந்த இடத்துல ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. ஸோ அந்த பிளாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அடிபட்டிருக்க போல். ஸோ அதனால் நம்ம ஆனாவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுபாரு இழுத்துட்டு போகிறான். ஸோ இதிலே தெரியுது நமக்கு நம்ம ஆனாவோட கால் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கலண்டுருச்சு அப்படின்னு. அப்புறமா நம்ம எனக்கு முழிப்பு வருது. முழிப்பு வந்தவுடனே சுபாரு நீ என்னை இங்கே விட்டுட்டு போயிரு, நீ எங்களுக்காக எவ்வளோ பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம சுபாரு நான் எவ்வளோ பண்ணிட்டேன்னா, நான் அப்படி என்ன அதிகமாக பண்ணிட்டேன், உங்களை விட நான் என்ன அப்படி அதிகமாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க, சரி அப்படி இருக்க நீ பேட்ரஸ் தானே ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு ஏன் ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு கேட்க, அப்போ தான் நம்ம சுபாரு திங்க் பண்ணி பார்க்குறான். ஏன்னா அந்த பிளாஸ்ட் நடக்கிறப்ப நம்ம சுபாருவை நம்ம பேட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிடுறா. அந்த இதில் நம்ம பேட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறான். அப்புறம் ஆனா ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது, ஓ ஓகே அவள் இறந்துட்டா போல் அப்படின்னு. சரி அவள் உண்மையாலுமே ஒரு நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே நம்ம ஆனாவோட உடம்ப காமிக்கிறாங்க. அவளுக்கு கீழே பாதியே வந்து பார்த்தீங்கன்னா காணோம். அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் மட்டும்தான் இருக்குது, பாட்டமாக காணோம். அப்புறமா நம்ம ஆனா சொல்ல ஆரம்பிக்கிறா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிக்குது. ஸோ இதுதான் இந்த மனிதர்களோட வலி இவ்வளோ கொடூரமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குமா, இப்போ நான் ஆனாவை இந்த உடம்பை நான் அவளுக்கு திருப்பி தந்தேன்னா அவளால் இந்த வலியை தாங்க முடியாது, அதனால் நானே இந்த உடம்புக்குள்ளே இருந்துக்கிறேன், என்னால் இந்த வலியை தாங்க முடியல சுபாரு, என்னை எப்படியாவது கொன்னுரு அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம சுபாரு வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணுறான். திங்க் பண்ணிட்டு இருக்கப்ப சைடில் நம்ம எம்லியா வந்து பார்த்தீங்கன்னா அவளை மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் மைண்டை மாற்றுறான். அவளே கொல்லணும்னு சொல்கிறாள், அவனை கொன்னுரு அப்படின்னு சொல்லி நம்ம எம்லியா சொல்ல, சரி அவனும் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அவளோட வலி தாங்க முடியல, ஸோ அதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு நம்ம சுபாருவும் கீழே இருந்து ஒரு கல்லை எடுத்துகிட்டு அவளை வந்து பார்த்தீங்கன்னா கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கையை வாங்குறான். பட் நம்ம சுபாருவால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆனாவை கொல்ல முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு தைரியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுபாருக்கு இல்லை. ஸோ நம்ம ஆனா சொல்கிறா, உன்னால் இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட செய்ய முடியல, என்னை மன்னிச்சிரு சுபாரு, நான் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் சந்தேகப்பட்டுட்டேன், நீ தான் மற்றவங்க எல்லாத்தையும் கொன்னுட்டியான்னு நினச்சி நான் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சிரு சுபாரு அப்படின்னு சொல்லி அவளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுபாருவை நல்லவனாக வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஏற்றிட்டு நம்ம ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இறந்துடுறா. அதுக்கப்புறம் நம்ம சுபாரு அப்படியே கீழே குமிய ஆரம்பிக்கிறான். கீழே குமிய அழுந்துட்டு இருக்கப்பவே டப்புன்னு அவனை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விச்சஸோட கைகள் வர ஆரம்பிக்குது. அந்த விச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருக்குது. ஸோ அவங்களை எல்லாத்துக்கும் தெரியும் ஸ்டார்டிங்கில் இருந்தே அந்த விச்சு நம்ம சுபாரு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லவ் பண்ணும் போல். ஸோ அதனால் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு என்னையே பிடிக்கல, உனக்கு எப்படி என்னை பிடிக்குது, நான் நிம்மதியாக எங்கள் வீட்டில் இருந்தேன், நான் எப்படி இங்கே வந்தேன், எங்கள் அப்பா அம்மாக்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னை ரொம்ப பிடிக்கும், பட் நான் ஒரு வேஸ்ட்டாக இருந்தனால தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் போல், அப்படி இதெல்லாம் எனக்கு தேவை தான் அப்படின்னு சொல்லி நம்ம சுபாரு கத்த ஆரம்பிக்கிறான். அந்த ஒரு விச் வந்து பார்த்தீங்கன்னா அவனை அப்படியே கட்டிப்பிடிச்சி க்ளோஸ் பண்ணலான்னு பார்க்குது. அந்த சமயத்தில் தான் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்லியா வந்து அந்த விச்சை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து துரத்துற மாதிரி காமிக்கிறாங்க. துரத்திட்டு டக்குன்னு நம்ம சுபாருவை கூட்டிகிட்டு சீக்கிரமாக நம்ம இந்த இடத்த விட்டு சீக்கிரமாக போகணும், இங்கேருந்து நம்ம ஓடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே நம்ம சுபாரு உடனே கையை நிறுத்திடுறான். டக்குன்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம எம்லியா கேட்குறா, நம்ம சீக்கிரமாக ஆனா இருக்கிட்ட இடத்துக்கு போகணும் சுபாருன்னு என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்க, நம்ம சுபாரு சொல்கிறோம், ஆனா இறந்துட்டா, பேட்ரஸ் இறந்துட்டான், ஜூலியஸ் அங்கே சண்டை போட்டுட்ருக்கான், நான் மட்டும் தான் வேஸ்ட்டாக இருக்கேன், எதுக்காக என்கிட்ட இருந்து எல்லோரும் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, எதுக்காக நீங்கள் எல்லோரும் என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, அந்த சுபாரு என்ன அவ்வளோ நல்லவனா என்ன, நான் ஒன்றும் அவ்வளோ நல்லவன் கிடையாது, எங்கள் ஊரில் அவனோட வேர்ல்டில் இருக்கிறப்ப நான் எங்கள் அப்பா அம்மாவே மதிக்க மாட்டேன், அவங்க என் மேலே எவ்வளோ ஆசை வச்சுருந்தாங்க, எவ்வளோ அன்பு வச்சுருந்தாங்க, பட் அவங்க பேச்செல்லாம் நான் மதிக்கிறதே இல்லை, நான் வந்து ஒரு நத்திங்லெஸ், அதாவது
அதாவது நான் ஒரு சோம்பேறியா, நான் ஒரு எதுக்கும் உதவாத ஒரு ஆளா இருந்தேன். பட் நீங்க எதுக்காக என் மேல இவ்வளோ ஒரு அன்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறான். அவன் அப்படி கத்திட்டு இருக்க, நம்ம எமிலியா பொறுமையா, சரி நம்ம முதல்ல நீயும் நானும் எங்கே மீட் பண்ணோன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா சுபாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக பேச ஆரம்பிக்கிறேன். நம்ம சுபாரு இல்லைன்னு தலையாட்ட, நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபெல்ட்டை தொலைச்சிட்டேன். அதை வந்து எமிலியோட அக்கா வந்து என்னைய டார்கெட் பண்ணி என்னை கொல்லணும்னு சொல்லி என்னைய வந்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னை காப்பாற்றினதே நீ தான். ஸோ அந்த ஒரு சம்பவத்தில் நீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஹர்ட் ஆகிட்ட. அதாவது உனக்கு ரொம்ப அடிபட்டிருந்தது. ஸோ அதனால் நான் உன்னைய ரோஸ்வாலோட மேன்சனுக்கு கூட்டிகிட்டு போனேன். ஸோ அங்கே போய் உனக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். ஸோ அந்த இடத்துல தான் நீ வந்து ரேமையும் ரெம்மையும் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ண. அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா எமிலியை ஒரு அக்கா வந்து பார்த்தீங்கன்னா கொன்றுவாங்க. கொன்னதுக்கப்புறம் எமிலி சும்மா இருக்காமல் அவளோட மேஜிக்கல் பீஸ்ட்டை வச்சு என்னை கொல்றதுக்காக அனுப்புனா. பட் அப்பயும் நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேமையும் ரெம்மையும் ஒன்று சேர்ந்து நீங்கள் தான் என்னை காப்பாற்றினீங்க. ஸோ அப்போ தான் நீயும் ரேமும் ரொம்ப க்ளோஸ் ஆனீங்க. பட் அதெல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் டேட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணோமே, அதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம சுபாரு ஷாக் ஆகுறான். நம்ம 2 பேரும் டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னைய ராயல் செலக்ஷனுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம போனப்போ உனக்கும் எனக்கும் ஒரு பெரிய ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. அதாவது பேச்சுவார்த்தை. நீ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நைட்டாக இருந்துன்னு சொல்லி ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜூலியஸ் கூட சேலஞ்ச் பண்ணேன். பட் நான் வந்து ரொம்ப பயந்துட்டேன். நீ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே மறுபடியும் ஹர்ட் ஆயிருவியோ அப்படின்னு. அதனால் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. பட் அந்த ஒரு சிச்சுவேஷன்லேயும் நீ எனக்காக நின்ன. ஸோ நீ எனக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மைண்டை நீ தான் கிளியர் பண்ணி என்னை ரெஸ்க்யூ பண்ணது நீ தான் அந்த இடத்துலேருந்து. ஸோ அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த நீ என்கிட்ட சொன்ன, அது உனக்கு ஞாபகம் இருக்கா சுபாரு அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம சுபாரு வந்து பார்த்தீங்கன்னா தலையாட்டுறான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் இல்லை. ஸோ ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி தலையாட்டுறான். நம்ம சுபாரு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி தலையாட்ட உடனே நம்ம எமிலியா, பட் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது சுபாரு. நீ எனக்காக என்னென்ன விஷயம் பண்ண அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்குது. நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ என்னென்ன ப்ராமிஸ் பண்ண அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்ல, நம்ம சுபாரு எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லை, எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லை. கண்டிப்பாக அந்த சுபாரு அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான். சுபாரு அந்த மாதிரி ஒரு ஆளே கிடையாது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு தண்ட சோறு தான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கள பற்றிலாம் அவன் யோசிக்கவே மாட்டான். அவனை மட்டும் தான் யோசிப்பான். அவனை பற்றி அவனே கழுவி ஊற்றிக்கிறான். அப்படிலாம் இருக்க மாட்டான். அவன் எதுக்கு அப்படி பண்ணான்? ஏன்னா அவனோட கேரக்டர் அதுதான். அவனோட உலகத்தில் அப்படி தான் இருந்தான். இங்கே வந்ததுக்கப்புறம் அவன் பண்ணது எல்லாமே அவனுக்கு மறந்துடுச்சு. ஸோ அதனால் நம்ம சுபாருக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லை. அப்புறமா நம்ம எம்லியா பொறுமையாக இருந்து, என்னோட பேர் எம்லியா, இப்போ உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்கிறான். என்ன நடக்குது, எனக்கு ஒன்றும் புரியல, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம எமிலியா சொல்கிறா, ஆமாம் நீ சொன்னது எல்லாமே உண்மை தான். சுபாரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோலை தான். சுபாருவால் எதுவுமே பண்ண முடியாது தான். பட் எனக்கு ஒவ்வொரு தடவையும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அதாவது எனக்கு உதவின்னு தேவைப்படுறப்ப ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. பட் நான் லவ் பண்ண ஒருத்தன் எனக்கு உதவி செய்கிறான் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அப்படின்னு அவள் சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம சுபாருக்கு தெரிய வருது, நம்ம எமிலியா வந்து சுபாருவை லவ் பண்ணாங்க. அதாவது எமிலியாவும் சுபாருவும் லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ தான் சுபாரு, அப்போ நட்சுகி சுபாரு இந்த எமிலியாவை லவ் பண்ணியிருக்கான். இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான பொண்ணு அவன் லவ் பண்ணியிருக்கானா. ஸோ அதனால தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நட்சுகி சுபாரு இப்படி பண்ணியிருக்கான் போல். பார்த்து அவன் தான் பாஸ்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஞாபகத்துக்கு வரல. பட் இதனால தான் அவன் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற காரணம் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு இப்போ கரண்ட்டில் இருக்க சுபாருக்கு. இப்போ தான் நம்ம கரண்ட்டில் இருக்க சுபாருக்கு அந்த ஒரு ஐடியா கிடைக்கிது, எதனால் நம்ம சுபாரு இவங்க எல்லாத்துக்கும் இவ்வளோ ஒரு நல்லவனாக இருக்கான், இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படின்னு. அதாவது இந்த உலகத்திலே ரொம்ப அழகான பொண்ணை நம்ம சுபாரு லவ் பண்ணிகிட்ருக்கான். அந்த பொண்ணுக்காக என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சுபாரு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கான் போல் அப்படின்னு இவனுக்கு தெரிய வருது. அப்புறம் நம்ம எமிலியா மறுபடியும் கேட்குறா, என்னோடய பேர் வந்து எமிலியா, உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம சுபாரு அவன் நெஞ்சில் கையை வச்சுட்டு, ஸோ என்னோடய பேர் நட்சுகி சுபாரு. எந்த ஒரு நட்சுகி சுபாருவை நம்ம ஜூலியஸ் ட்ரஸ்ட் பண்ணணும், எந்த ஒரு நட்சுகி சுபாருவை ஆனா வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டாலோ, எந்த ஒரு நட்சுகி சுபாரு மேலே பெத்ரஸ் ரொம்ப அன்பாக இருந்தாலோ அந்த ஒரு நட்சுகி சுபாரு அப்படின்னு சொல்லி அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறான். அவன் தான் நட்சுகி சுபாரு அப்படின்னு. அவனையே அக்செப்ட் பண்ணியிருந்த பார்த்துட்டு நம்ம எமிலியாவுக்கு ஒரு எமோஷ்னல் ஆகிறா. அவளும் எமோஷ்னல் ஆகிட்டு இருக்கவே டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா டவர் இடிஞ்சு கீழே விழுக ஆரம்பிக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எமிலியாவும் நம்ம சுபாருவும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விழுந்துட்டு இருக்கப்பவே நம்ம சுபாரு எப்படியே எமிலியா பிடிக்கலான்னு சொல்லி பார்க்குறான். கடைசியில் 2 பேரும் அவன் கையை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு நம்ம எமிலியாவை கட்டி பிடிச்சிட்டு மேலேருந்து கீழே விழுகிறாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாத் ஹோல் மாதிரி இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுபாரோட மெமரிஸ்லாம் ஓடிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க, அவனோட மூவிஸ்லாம். பட் அவனுக்கு வந்து இன்னும் எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. அவன் நினைக்கிறான், இதுதான் எங்களோட முடிவா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் என்னோட வாழ்க்கை முடிய போகுதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ, இல்லை இது கிடையாது, இதுதான் எங்கே தொடங்குதோ இதுதான் தொடக்கம், இது முடிவு இல்லை, நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் ஞாபகத்துக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறான். டப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா அவன் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மறந்ததுக்கப்புறம் ஒரு ஹீலிங் ஜோனில் எந்திருப்பான்ல, ஸோ அந்த ஒரு இடத்துக்கு போயிடுறான். அதாவது இறந்துட்டு மறுபடியும் ரீஸ்பான் ஆகிறான். ஃபஸ்ட்டு ரீஸ்பான் ஆவான், ஞாபகம் இருக்கா? ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மறந்ததுக்கப்புறமா ரீஸ்பான் ஆவான். ஸோ அந்த ஒரு இடத்துக்கு போயிடுறான். அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ
ஓகே. இதோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா கிளாரிஃபை பண்றேன். அண்ட் கோர்ஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா கோர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம சேனல்லே கண்டிப்பா போடுறேன். ஸோ நீங்க கோர் 2க்கு இன்ட்ரெஸ்டடா இல்லையா அப்படின்னு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், வாய் கொஞ்சம் உளறுது லாஸ்ட்டா. சரி, ஓகே. அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங். மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் டாட்டா, பாய் பாய்.